ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில் செம்ம மழை. இப்போ தான் வீட்டுக்கு வரேன். இட்ஸ் ஆல்ரெடி 7 o'clock. அப்படியே ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சு வந்திருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் vlog பார்த்துடலாம். அண்ட் ஐம் ரெடி நவ். வாங்க நேர கிச்சனுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அவல் லெமன் உப்மா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் யம்மியான டிஷ். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து கட்டி அவல் எடுத்துக்கணும். பேப்பர் அவல் எடுக்காதீங்க, ஒழுங்காக வராது. இது தண்ணியில் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாமே சக்காயிடும். கொஞ்சம் மிச்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா அதை மட்டும் ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு 10 minutesல வந்து டக்குன்னு ஊறிடும் அது. ஸோ இந்த மாதிரி ஆகிடும். ரிமைனிங் தண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். காரத்துக்கு க்ரீன் சில்லி மட்டும்தான். அண்ட் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கடாய் ஹீட் ஆகிட்டு அதில் ஆயில் விட்டுட்டு, ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு, அதில் எப்பவும் போல் வந்து சீசனிங்க்கு கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு மூணுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்னா அவல் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக மஷியாக இருக்கும்ல. ஸோ இது மாதிரி ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது அது நல்லா வாயில் வந்து நரன்னு நல்லாயிருக்கும், சாப்பிடவே சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனாக வரும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அந்த ஒரு ஹாஃப் ப்ரௌன் வரும்போதே வந்துட்டு நம்ம அந்த க்ரீன் சில்லிஸ் வந்து போட்டுடணும். பார்த்திங்களா, ஹாஃப் ப்ரௌன் வந்தோன்னே க்ரீன் சில்லிஸ் போட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூளும் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் கிடைக்கும். ரொம்ப போட்டிங்கனாலும் வாடை வந்துடும். அண்ட் பெருங்காயம் ஆட் பண்ணணும், வாசனைக்கு பெருங்காயம். அண்ட் உப்பு வந்து தேவையான அளவு. லெமன் பொடிக்கிறதுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருப்பேன். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். இப்போ வந்து அவலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லாட்டினா ஒரு மாதிரி ஒட்டிக்கும் அவல். மெதுவாக அது மாதிரி நம்ம சைடு வாரியாக கலரி விடணும், இல்லாட்டினா அவல் வந்து குழஞ்சி போயிடும். ஸோ இப்படி ஆகிடும், செம்மையாக இருக்கும் பார்க்கவே. கடைசியில் வந்து தேங்காய் பூ தூவணும். தேங்காய் பூ ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தேங்காய் பூ தூவிட்டு ஆறினதுக்கப்புறமா ஒரு லெமன் வந்து நீங்கள் புழிஞ்சு விடலாம். இதில் நான் ஆல்மோஸ்ட் 2 கப் அவல் எடுத்திருக்கேன். ஸோ யம்மி அவல் உப்மா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி இல்லை, பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.